என்னாச்சு அத்த? மீட்டிங் சொதப்பிருச்சா? இவளால நமக்கு கிடைக்க வேண்டிய கான்ட்ராக்ட் கிடைக்காம போயிடுச்சா? ஷோ, என்ன தமிழ் நீ? கொஞ்சமாவது அறிவு இருக்கா உனக்கு? படிச்ச பொண்ணு தானே நீ? ஆபீஸ்ல எவ்வளவு பெரிய பொறுப்புல இருக்க. ஒரு சிச்சுவேஷனை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தெரியாதா உனக்கு? இப்ப பாரு, நீ சொதப்பி வச்சதுனால நம்ம கம்பெனிக்கு எவ்வளவு பெரிய நஷ்டம். ஐயோ, அத்தை வேற என்ன திட்ட போறாங்க. மீனா, இல்லத்த, இவகிட்ட நான் படிச்சு படிச்சு சொன்னேன். இவளுக்கு புரியவே மாட்டேங்குது. இப்ப இவளால உங்க பேர் தானே கெட்டு போயிருக்கோம். நீங்க எல்லாத்துலயும் பெர்ஃபெக்ஷன் எதிர்பார்க்கிற ஆளு. இவளால இன்னைக்கு எல்லாமே கெட்டு போச்சு. கெட்டு போச்சுன்னு யார் சொன்னா? சொல்லு, யார் சொன்னா? இல்லத்த, அந்த மீட்டிங் வழக்கமா பல நாள் எடுக்கிற ப்ராஜெக்ட் இன்னைக்கு தமிழால ரொம்ப ரொம்ப சிம்பிளா முடிஞ்சிருச்சு. பல வருஷமா இந்தான்னு டிலே ஆயிட்டு இருந்த ஒரு அக்ரிமெண்ட் இன்னைக்கு சைன் ஆயிடுச்சு. மீனா, தமிழை சுத்தி எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் தமிழால சாதிக்க முடியுங்கிறத இன்னொரு தடவை நிரூபிச்சிட்டா. நீயும் அவளை தடுக்கிறதுக்கு எவ்வளவோ ட்ரை பண்ண. ஆனா அதையும் மீறி அவ ஜெயிக்கிறானா? அவ எந்த அளவுக்கு திறமையான பொண்ணு. அவ திறமையானவளா இல்ல அவளை தடுக்கிறதுக்கு என் தங்கச்சிக்கு திறமை இல்லையான்னு தெரியலையே. அண்ணே, நான் நேத்துல இருந்து இன்னைக்கு மதியம் வரைக்கும் அவளை வேலையே செய்ய விடலனே. அவ்வளோ டார்ச்சர் பண்ண. எல்லாத்தையும் மீறி எப்படி இதை செஞ்சு முடிச்சான்னு எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. நைட்டு 12 மணி கூட பாத்திரம் கழுவிட்டு இருந்தானே. அதுக்கப்புறம் அவ வேலையை முடிச்சிட்டு போய் இந்த வேலையை போய் பார்த்திருப்பா. நீ உனக்கு தூக்கம் வருதுன்னு போய் தூங்கி இருப்ப. கரெக்டா? மீனா, நீ கவனமா இரு. அவ நீ நினைக்கிற அளவுக்கு நல்லவளும் இல்ல. நீ ஒரு விஷயத்தை தடுத்தா அத அவ செய்யாம விட்டுட்டு போறவளும் கிடையாது. அவளோட நோக்கம் ஜனாமாவுக்கு அப்புறம் அந்த இடத்துல உட்காரணுங்கிறது தான். அவ அப்படி உட்கார்ந்துட்டான்னா காலத்துக்கும் நீ அவ காலுக்கு கீழே சேவகம் தான் பண்ணிட்டு இருக்கணும். பாத்துக்கோ. எங்களுக்கு இத பத்தி ஒண்ணும் இல்ல. நாங்க உன் எதிர்காலத்துக்காக தான் சொல்றோம். மீனா, சூதானமா இருமா. அவ முன்னேறி போறது குடும்பத்துக்கு வேணா நல்லதா இருக்கலாம். ஆனா உனக்கு நல்லதில்ல. புரிஞ்சுக்க, யோசிச்சுக்க. நீங்க 2 பேரும் ஒற்றுமையா புரிதலா வாழ்ந்தீங்கன்னா லைஃப்ல மட்டும் இல்ல, பிசினஸ்ல நான் உருவாக்குன சாம்ராஜ்யத்தை விட பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்குவீங்க. சானு, எனக்கு தமிழ் மேல இருக்கிற டேலண்ட் திறமை மேலையும் எந்த சந்தேகமும் வந்ததே இல்லை. ஏன்னா அவ இங்க இருக்கிற எல்லாரையும் விட ரொம்ப டேலண்டானவ. அவ செஞ்சதுல சில விஷயம் தான் சார் உனக்கு தெரியும். இன்னும் நீ தெரிஞ்சுக்க வேண்டியது எவ்வளவோ இருக்கு. அவளோட திறமையை பார்த்து நான் எத்தனையோ தடவை வாயடிச்சு போயிருக்கேன் தெரியுமா? அப்படியா? எனக்கு தெரியாம தமிழ் என்னெல்லாம் பண்ணிருக்கா? அதெல்லாம் சர்ப்ரைஸா இருக்கணும் ஜானு. தெரியும் போது அது என்ன சர்ப்ரைஸ்னு உனக்கு தெரிய வரும். அதோட ரிசல்ட் இப்ப தெரியாது. அதுக்கு இன்னும் நாள் இருக்கு இல்ல தமிழ்? சிபி, தமிழ் கூட நீ எப்பவுமே சந்தோஷமா வாழணும். மனசு சந்தோஷமா இருந்தாதான் நாம செய்யற வேலையில கவனம் இருக்கும். தமிழை விட ஒரு பெஸ்டான பொண்ண
இந்த லைஃப்ல உன்னால பார்க்கவே முடியாது. கரெக்ட் ஜானு, கரெக்ட். தமிழ் அளவுக்கு திறமையான பொண்ணை பார்க்க முடியுமா? அத நான் அப்பாவோட பர்த்டே அன்னைக்கே புரிஞ்சுக்கிட்டேன். தமிழ், மா மா ஒரு காஃபி போட்டு கொண்டு வரியா? இரு எடுத்துட்டு வரேன். ம். இந்த தமிழ், என்ன தமிழ், கை கட்ட வரல மை இருக்கு? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. என்ன ஒண்ணும் இல்லன்ற? எங்கேயாவது கை நட்டு வச்சியா என்ன? இல்லம்மா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அது பெண்ணை வச்சு எழுதிக்கிட்டு இருந்தம்மா, அதுல இருந்தா மையை கொட்டிருச்சு. தமிழ், நீ எதையோ மறைக்கிற. உண்மையை சொல்லு, என்ன நடந்துச்சு? மா விடுமா, நான் பாத்துக்கிறேன். ஏற்கனவே உனக்கு ஏகப்பட்ட டென்ஷன் இருக்கு. இதுல இதை வேற நீ தலையில போட்டுக்கிட்டனா நிம்மதியா தூங்க மாட்டேன். தூங்க மாட்டேனா? அப்ப அவ்வளவு பெரிய பிரச்சனையா அது? என்னன்னு சொல்லுடி. ஊர்ல இருந்து சரளான ஒருத்தவங்க வந்தாங்க. சரளாவா? ஆ, மா யார் மணி? அப்பாயின்மெண்ட் இருக்கா? நீ பாட்டுக்கு உள்ள போற? ஏய், என்ன யார பார்த்து யாருன்னு கேக்குற? அடிங். அப்பாயின்மெண்ட் இருக்கா கிப்பாயின்மெண்ட் இருக்கான்னு கேக்குற? ஒழுங்கா ஓடி போயிரும், போடா. மா என்னம்மா நீ? மா நில்லுமா. மா சொன்னா கேளுமா. மா ஏய், நில்லுமா. போடா. மா மா உள்ள மா. போக கூடாதுமா. யாருமா இருக்கீங்க? யாராவது உள்ள இருக்கீங்களா? மா வீட்ல யாருமா? யாரு நீங்க? யார பார்க்கணும்? தமிழ. தமிழ் நான் தான். நீங்க யாரு? ஓ, மேடம் சொல்ல சொல்ல கேட்காம உள்ள வந்துட்டாங்க மேடம். அப்பாயின்மெண்ட் இருக்கான்னு கேட்டேன், இல்லைன்னு சொல்றாங்க மேடம். அக்கா, உங்களை இதுக்கு முன்னாடி நான் பார்த்ததே இல்லையே. என்ன உனக்கு தெரியாது தமிழ? உன்னை எனக்கு நல்லா தெரியும். உங்க ஊர் தான் நானு. உங்க ஃபேமிலிக்கு ரொம்ப வேண்டப்பட்டவ. நீங்க போங்க, ஓகே மேடம். நான் பேசிக்கிறேன். என்ன இது? இதுல எங்க அப்பா 20 லட்சம் ரூபாய் கடன் வாங்கி இருக்கிறதா எழுதிருக்கு. எங்க அப்பாவும் கையெழுத்து போட்டிருக்காரு. ஆமா, அக்கா, வெளியில போய் பேசலாமா? ஓ, வீட்டுக்கு தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறியா? ஆமா ஆமா, கடனை திருப்பி கொடுக்கலனா தானே வீட்டுக்கு தெரிய வைக்கணும். இப்ப தெரிய வேணாம். சரி, வா வெளியே வச்சே பேசுவோம். வா போவோம். வா.